Students, இப்போ நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா exercise 1.3ல question number 2 application of matrix and determinants அப்படிங்கிற first chapterல exercise 1.3ல question number 2 பார்க்கிறோம். என்ன questionனா if a is equal to -5 1 3 7 1 -5 1 -1 1 and b is equal to 1 1 2 3 2 1 2 1 3. Find the products of AB and BA and hence solve the system of equation x plus y plus 2z is equal to 1, 3x plus 2y plus z is equal to 7, 2x plus y plus 3z is equal to 2. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் A இருக்கு B இருக்கு, அதில் ஈக்குவேஷன் ஒன்று சால்வ் பண்ண சொல்றோம். இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். இப்போ பாருங்க B1 அப்படிங்கிறது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்தது 1ங்கிறது இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அடுத்தது 2ங்கிறது இங்கே இசட்டோட கோஎஃபிஷியன்ட். ரைட்டா? அதே மாதிரியே அடுத்தது எடுத்துட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க 3x plus 2y இல்லையா, 3x 3 2y னா இங்க 2, அடுத்தது 1z அப்படின்னா இங்கே z இல்லையா. இதே போல தேர்ட் ஈக்குவேஷனும் பார்க்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, 2x plus y plus 3z இல்லையா. அப்ப அதே மாதிரியே 2 இங்கேயும் 2 இங்க 1 1 அதே மாதிரி 3 இங்க 3. சரியா? இப்ப பார்க்கிற போது நமக்கு B ஓட ஈக்குவேஷன், B ஓட மேட்ரிக்ஸ் தான் இங்க ஈக்குவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏபியும் பிஏவும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது, பிஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம், ஏ அப்புறம் பி மேட்ரிக்ஸ், இது ரெண்டும் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும்னா என்னது, ஏபி ஏ இன்டு பி மேட்ரிக்ஸ், இது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் எழுதிட்டோம். எப்படி மல்லை பண்ணும், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிற ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிற காலமா வைஸா எடுத்துக்கணும். பாருங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஃப் ஒர்க்ல பார்க்கலாம் என்னங்கிறத. ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸை எழுதிட்டோம், ஏ மேட்ரிக்ஸ் ஃபுல்லா எழுதிட்டோம். பி மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்ப மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தை மேல எழுதிட்டோம். பாருங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற இந்த 1 இல்லையா, 1 3 2 இதுதான் நம்ம எடுத்து இங்க எழுதியிருக்கோம். இங்க எழுதியிருக்கோம் 1 3 2 அப்படியா. ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிட்டோம், பி மேட்ரிக்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் காலத்தை மேல எழுதியிருக்கோம். அப்படி எழுதிட்டு அதை மல்லை பண்றோம். எப்படி மல்லை பண்றோம் அப்படின்னு பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா மல்லை பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் -5 into 1 -5 இல்லையா, அடுத்தது 1 into 3, அடுத்தது 3 into 2, இதுதான் நம்ம பண்ண போறோம். பாருங்க இப்ப என்ன வருது நமக்கு, -5 into 1 -5, 1 into 3 3, 3 into 2 6 இல்லையா. டோட்டல் எவ்வளவு நமக்கு 4 கிடைக்கும். அதை எடுத்து அங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிக்கலாம் 4. ரைட், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்க நம்ம என்ன இருக்குன்னு எடுத்துட்டோமோ அதுதான், அதாவது செகண்ட் காலம் நமக்கு இங்க என்ன இருக்கு, நமக்கு இந்த 1 2 1 இருக்கு, அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். செகண்ட் காலமான 1 2 1 எழுதியிருக்கோம். அதை இப்போ அதே மாதிரி மல்லை பண்ணலாம்.
எப்படி மல்லை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அதே மாதிரியே -5 into 1 1 into 2 3 into 1 அப்ப நம்ம மல்லை பண்ணா நமக்கு என்ன வருது -5 into 1 -5 அடுத்து பிளஸ் 1 into 2 2 3 into 1 3 சோ இதனுடைய டோட்டல் நமக்கு என்ன வருது நமக்கு 0 கிடைக்குது அதையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு எழுதிக்கலாம் ரைட் இதே மாதிரி அடுத்து என்னது அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து தேர்ட் காலம் இல்லையா அப்ப அதே மாதிரி என்னது தேர்ட் காலத்துக்கு என்ன நமக்கு கிடைக்குது தேர்ட் காலம் வந்து 2 1 3 அதே மாதிரி மல்லை பண்ணலாம் மல்லை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது -5 into 2 1 into 1 3 into 3 -5 into 2 that is -10 plus 1 plus 9 அது என்னது நமக்கு 0 கிடைக்குது அப்ப ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல 0 நம்ம எழுதிக்கிறோம் ஓகே 0 அடுத்தது இப்போ என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா A வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா முடிஞ்சது இப்போ செகண்ட் ரோ பார்க்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ கட் பண்ணிட்டு செகண்ட் ரோ எழுதிட்டோம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதே மாதிரி மல்லை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 7 into 1 1 into 3 -5 into 2 அப்ப என்னது 7 plus 3 minus 10 that is 0 கிடைக்குது அத செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துக்கு எழுதிக்கலாம் ரைட் அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க செகண்ட் காலம் எடுத்துக்கிறோம் செகண்ட் காலம் என்ன 1 to 1 அதே மாதிரி மல்லை பண்ணலாம் மல்லை பண்ணும்போது 7 into 1 1 into 2 minus 5 into 1 அப்ப 7 into 1 7 plus 2 minus 5 அப்ப என்ன நமக்கு என்னாச்சு ஆன்சர் இஸ் 4 இல்லையா 4 அத வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு எழுதிக்கலாம் ரைட் அடுத்ததானது தேர்ட் காலம் எடுத்துக்கிறோம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் 2 1 3 அதே மாதிரி மல்லை பண்றோம் செகண்ட் ரோ கூட தேர்ட் காலத்தை 7 into 2 1 into 1 minus 5 into 3 அப்ப 7 2s are 14 plus 1 minus 15 that is என்னது நமக்கு 0 கிடைச்சிருது இல்லையா so 0 செகண்ட் ரோ தேர்ட் காலத்துக்கு எழுதிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்னது தேர்ட் ரோ எடுக்கணும் இல்லையா திரும்பி A மேட்ரிக்ஸ்ல தேர்ட் ரோ எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கிறது வந்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் 1 into 1 1 minus 1 into 3 minus 3 1 into 2 2 அப்ப நமக்கு என்ன கிடைக்குது that is 1 minus 3 plus 2 the value become 0 அதை வந்து நம்ம எங்க எழுதிக்கலாம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துக்கு எழுதிக்கலாம் 0 தேர்ட் ரோ செகண்ட் காலம் என்ன 1 to 1 அதே மாதிரி மல்லை பண்ண என்ன வருது 1 into 1 minus 1 into 2 1 into 1 அதே மாதிரி தான் 1 minus 2 plus 1 that is also நமக்கு 0 கிடைக்குது அங்கேயும் 0 எழுதிக்கலாம் தேர்ட் ரோ செகண்ட் காலம் நமக்கு 0 and தேர்ட் ரோ தேர்ட் காலம் தேர்ட் காலம் என்ன வருது நமக்கு 2 1 3 மல்லை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1 into 2 minus 1 into 1 and 1 into 3 1 into 2 2 minus 1 plus 3 இல்லையா அப்ப 5 minus 1 4 கிடைக்குது அத தேர்ட் ரோ தேர்ட் காலத்துக்கு எழுதிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு என்னது AB ஓட வேல்யூ என்னது 4 0 0 0 4 0 0 0 4 கிடைச்சாச்சு இப்போ அந்த மேட்ரிக்ஸ் 4 0 0 0 4 0 0 0 4ல 4 காமனா வெளியெடுக்கலாம் வெளியெடுத்தா என்ன வரும் நமக்கு 4 into 1 0 0 0 1 0 0 0 1 ஒவ்வொரு ரோல இருந்தும் 4 காமனா வெளியெடுத்துறோம் ஒவ்வொரு ஃபுல் மேட்ரிக்ஸ்ல இருந்தும் 4 நம்ம
காமனா இப்படி எடுத்திருக்கோம். ஸோ 4 into 1 0 0 0 1 0 0 0 1. ரைட். இப்போ நமக்கு ஏபியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 4 into I3 அப்படின்னு எழுதிக்கலாம். 4 into I3 அப்படின்னு எழுதிக்கலாம் அந்த மேட்ரிக்ஸை. ரைட். இப்போ அடுத்தது பிஏ. ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், அடுத்தது ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ அதே மாதிரியே ஏபி எப்படி மல்லை பண்ணுமோ அதே மாதிரி பிஏ. அப்ப ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் ரஃப் ஒர்க்ல எழுதிட்டு ஏவை காலம் வைஸ் எழுத போறோம் இல்லையா? ரைட். பாருங்க என்ன பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ், அப்புறம் மேல ஏ மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம் என்ன? -5 7 1. இப்போ மல்லை பண்ணலாம். இப்போ நமக்கு மல்லை பண்ற போது என்ன கிடைக்கும்? 1 into -5 1 into 7 2 into 1. That is -5 plus 7 plus 2. அப்ப என்னாச்சு நமக்கு 4 கிடைக்கும். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 4. அதே மாதிரியே அடுத்து என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப மல்லை பண்ணும்போது 1 into 1 1 into 1 2 into -1. அப்ப 1 plus 1 minus 2 that is 0. அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன? தேர்ட் காலம். தேர்ட் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி 1 into 3 1 into -5 2 into 1. அப்ப என்னது? 3 minus 5 plus 2 that is 0 இல்லையா? அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ கான்செப்ட் படி செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்னது? 3 into -5 2 into 7 and 1 into 1. அப்ப என்னது? -15 plus 14 plus 1 that is -15 plus 15 0 ஆயிடுது. அது 0 எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதே தான். என்னது? 3 into 1 2 into 1 and 1 into -1. அப்ப 3 plus 2 minus 1 that is another 4. அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது என்னது நமக்கு? செகண்ட் ரோ தேர்ட் காலம். செகண்ட் ரோ தேர்ட் காலம் என்ன? அதை மல்லை பண்ணிக்கலாம். 3 into 3 2 into -5 1 into 1. அப்ப என்னது? 9 minus 10 plus 1. That is also நமக்கு 0 கிடைக்குது. 0 எடுத்து எழுதிக்கிறோம். ரைட். அடுத்தது எனது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 ரோ முடிச்சிட்டோம். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். தேர்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டி பண்ணலாம். அதே மாதிரி -10 1 into 7 7 3 into 1 3. So -10 plus 7 plus 3 that is also equal to 0. அதையும் எழுதிட்டோம். அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம். தேர்ட் ரோ செகண்ட் காலம் என்ன? அதே மாதிரி தான். 2 into 1 2 1 into 1 1 3 into -1. அப்ப என்னாச்சு நமக்கு? 2 plus 1 minus 3 that is also 0. So அந்த 0-வை எடுத்து லாஸ்டா தேர்ட் ரோ தேர்ட் காலம். தேர்ட் ரோ தேர்ட் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி 2 into 3 1 into -5 -5 3 into 1. அப்ப என்னது? 6 minus 5 plus 3 9 minus 5 என்னது நமக்கு? 4. அதை எடுத்து எழுதிக்கிறோம். தேர்ட் ரோ தேர்ட் காலம் வந்து 4. இங்கேயும் பாருங்க 4 0 0 0 4 0 0 0 4. PA வந்து நமக்கு அப்படிதான் கிடைக்குது. இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்?
4 காமனா எடுத்துட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 that is also equal to 4i3. so unit matrix 4 into unit matrix நமக்கு கிடைக்குது. so ABயும் நமக்கு 4i3, BAவும் 4i3. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா Aவும் Bயும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிட்ட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மாதிரி தான். எப்படி இது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். AB is equal to 4i3, BA is equal to 4i3. அதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் பண்ணலாம். என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ABயும் BAவும் 4i3 இருக்கிறதுனால அதுல இருந்து 4i3 is equal to என்ன பண்ணலாம் BA திருப்பி எழுதிக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணிருக்கோம்னா இங்க பாரு இந்த BA is equal to 4i3 4i3 is equal to BA ன்னு எழுதியிருக்கேன். அப்ப என்ன பண்றோம் அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு i3 ஓட வேல்யூ என்ன பண்றோம் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 1/4 into BA 1/4 into BA. சரி நமக்கு அடுத்து இதுல இருந்து என்ன பண்றோம்னா ஒன்னா A இன்வர்ஸ் ஓட வேல்யூ அல்லது B இன்வர்ஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம B இன்வர்ஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन வந்து ஈக்குவேஷன் வந்து B மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். B inverse equal to 1/4 into A. B inverse equal to 1/4 into A. இது நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது B inverse equal to 1/4 A அப்படிங்கிறது. இதுல இருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन அதாவது ஈக்குவேஷன் எழுதி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதினோம்னா நம்ம சொன்னது 1 1 2 3 2 1 2 1 3 நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டோம். xyz that is equal to 172. அதாவது இந்த எப்படி இருக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருந்து b into xyz அது பண்ற போது that is equal to 172 அப்படின்னு இருக்கு. அப்ப xyz க்கு என்னது பண்ணலாம் xyz கண்டுபிடிக்கணும்னா b inverse into 172. அப்ப b inverse நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். b inverseங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம b inverse equal to 1/4 into a அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப b inverse க்கு பதிலா 1/4 into a matrix into 172. a எழுதிக்கலாமா அப்போ 1/4 into a matrix into b matrix. இது எப்படி மல்டிப்ளை பண்றோம் நமக்கு தெரியும். முன்னாடி அதே ரெஃபர் பட்ட மாதிரியே தான் ஒரு காலம் மட்டும் இருக்கு அப்படியே போட்டுக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெஃபர்க்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதிட்டோம் இந்த A மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அடுத்தது இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய இந்த நம்பரை திருப்பி எழுதிக்கலாம் 172. அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணலாம். எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் இதையும் இல்லையா -5 into 1 1 into 7 3 into 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது that is -5 plus 7 plus 6 அதோட வேல்யூ நமக்கு 8. சரி ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். அடுத்ததா செகண்ட் காலம் எடுத்துக்கலாம். செகண்ட் காலம் எடுத்துட்டா என்ன வருது நமக்கு அதே மாதிரியே 7 into 1 1 into 7 -5 into 2. அப்ப என்ன வருது நமக்கு that is 7 plus 7 minus 10. அதை அடுக்கிறது நமக்கு என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. தேர்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் காலம் என்ன தேர்ட் ரோ எடுத்துட்டு மல்டிப்ளை பண்றோம் நமக்கு 1 into 1 minus 1 into 7 1 into 2. அது என்ன நமக்கு கிடைக்குது that is 1 minus 7 plus 2 அது என்னது நமக்கு -4 கிடைக்குது. அப்ப இதெல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 1/4 into 8 4 -4. இத உள்ள கொண்டு போய் 4 அப்படியே டிவைட் பண்ணலாம்.
டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 2 1 minus 1 ரைட்டா அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர் xyz ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 1 minus 1 hence the solution is x equal to 2 y is equal to 1 and z is equal to minus 1 அவ்வளவுதான் very simple question மல்டி பண்ற போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டா ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா போடணும் அவ்வளவுதான் மற்றபடி மெத்தட் இல்ல ரொம்ப ஈஸி ஒன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்